Hello my wonderful viewers, welcome back to my channel. This is Chindraj talking to you. Friends, today I am back with another interesting lesson. Yes, in this lesson I would like to teach you some spoken English tips through Tamil. So are you all ready to learn? Yes, let's get started. So friends, English is easy to speak. For that you need to practice daily. Yes, what we are going to see is the most important and very simple. Yes, இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து தயாரா இருக்கிறேன், நான் வந்து அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன், நான் வந்து அதை செய்யறதுக்கு ரொம்ப விருப்பத்தோட இருக்கிறேன், நான் வந்து அதை செய்யறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கிறேன், இந்த மாதிரி தயாரா இருக்கிறேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் செய்யறதுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ல சொல்லிட்டு இருக்கிற சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ் சொல்ல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப்ஸ். So friends, this will be very helpful for you. So please do watch it till the end and definitely you are going to learn something new. Let's get started. நான் வந்து தயாரா இருக்கிறேன், எனக்கு இது விருப்பம் இருக்குது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம போய் தானா முன் வந்து செய்வோம். அந்த மாதிரி தானா முன் வந்து செய்யறதுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து வில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இன்னைக்கு அந்த வில்லிங் யூஸ் பண்ணி தான் எப்படி இங்கிலீஷ்ல இருந்து சென்டென்சஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப்ஸ். ஓகே फ्रेंड्स, சோ அதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிளியரா தெரியணும். ஸ்ட்ரக்சர் கிளியரா தெரிஞ்சா மட்டுமே வந்து உங்களால ஓனா வந்து இங்கிலீஷ்ல வந்து ஃப்ரேஸ் மேக் பண்ண முடியும். சோ now look at this structure. First you have to write subjects. Okay, first you have to write subjects plus am, is or auxiliary verbs according to this subject. For example, subject I comes means you have to write am auxiliary verb. Subjects he, she, it. If these come, you have to write is auxiliary verb. Okay. Then you, we, they. If these come, you have to write are auxiliary verb. Okay, friends. In present tense, suppose past tense, subject I, he, she, it. If these come, you have to write was auxiliary verb. Then you, they, we. If these come, you have to write were auxiliary verb. Okay, friends. So subject plus am, is, or according to the subject in present tense, was, were according to the subject in past tense. Very simple, isn't it? Yes. Plus willing to. Willing to in positive. Okay, willing to. நான் வந்து ரெடியா இருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவா சொல்லும்போது willing to. Suppose நெகட்டிவா, எனக்கெல்லாம் அதுல வந்து விருப்பமே இல்ல, நான்லாம் வந்து ரெடியா இல்ல, எனக்கு அதுல ஈடுபாடே இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல வரும் இல்லையா? சோ நெகட்டிவ் வந்து unwilling to. Very simple. Willing to in positive, unwilling to in negative. Okay friends, plus V1 verb plus other words. So now look at this once again. Subjects plus am, is, or according to the subject, was, were according to the subject. So am, is, or in present tense, was, were in past tense. Plus willing to in positive, unwilling to in negative sentence, plus V1 verb plus other words. So இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது இன்னும் சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். I am willing to apply this job. I am willing to apply this job. I am willing to apply this job. அப்படின்னா நான் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன். நானே வந்து வாலண்டியர் போய் பண்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? நான் வந்து ரொம்ப விருப்பத்தோட இருக்கிறேன், நான் இந்த வேலையை அப்ளை பண்றதுக்கு தயாரா இருக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சோ அந்த மாதிரி தயாரா இருக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்குது, தானா வர்றேன் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம willing யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். சோ I am willing to apply this job. I am willing to apply this job. I am willing to apply this job. Okay. And you are willing to attempt. You are willing to attempt. Attempt அப்படின்னா முயற்சி பண்றது. Okay. You are willing to attempt அப்படின்னா நீங்கள் வந்து முயற்சி பண்றதுக்கு தயாரா இருக்கிறீங்க, நீங்க வந்து முயற்சி பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. ஓகே, you are willing to attempt. You are willing to attempt. And he is unwilling to. So negative. He is unwilling to go there. அவன் அங்க போறதுக்கு ரெடியா இல்ல, அவன் அங்க போறதுக்கு அவனுக்கு விருப்பமே இல்ல, அவன் அங்க போறதுக்கு தானா முன் வரல. ஓகே, அப்போ unwilling யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அது வந்து பாசிட்டிவ், ஐ மீன் நெகட்டிவ். ஓகே, பாசிட்டிவ்னா willing, நெகட்டிவ் அப்படின்னா unwilling. So he is unwilling to go there. He is unwilling to go there. அவனுக்கு அங்க போறதுக்கு விருப்பமே இல்ல, அவன் அங்க போறதுக்கு தயாராவே இல்ல. He is unwilling to go there. He is unwilling to go there. And she was வந்தாலே நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். was வந்தாலே அது past tense. She was willing to avoid அப்படின்னா வந்து அவாய்ட் பண்றது, அதாவது வேண்டாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா, அவாய்ட் பண்றது.
she was willing to, I mean she was willing to avoid. She was willing to avoid. அவ வந்து அவாய்ட் பண்றதுக்கு தயாரா இருந்தால். past tense, okay, இருந்தால். She was willing to avoid. She was willing to avoid. She was willing to avoid. அவ வந்து அவாய்ட் பண்றதுக்கு தயாரா இருந்தால். And they were willing to ask. They were willing to ask. Look at this. were வந்தாலே அதுவும் past tense தான். சப்ஜெக்ட்ஸ் வந்து they வந்தனால were யூஸ் பண்ணிருக்கோம். They were willing to ask. அவர்கள் ஆர்வமா வந்து ஐ மீன் கேட்க தயாரா இருந்தார்கள். கேட்க ஆர்வமா இருந்தார்கள். ஓகேவா? தயாரா இருந்தாங்கன்னு சொல்றதா வந்து எக்ஸாக்ட்டா வந்து மீன் பண்ணும். ஓகே, they were willing to ask. They were willing to ask. அவங்க வந்து கேட்கறதுக்கு தயாரா இருந்தாங்க. பட் அவங்க கேட்கல. They were willing to ask. They were willing to do. அவங்க வந்து செய்யறதுக்கு தயாரா இருந்தாங்க. They were willing to write. அவங்க வந்து எழுதுறதுக்கு தயாரா இருந்தாங்க. They were willing to come here. அவங்க இங்க வர்றதுக்கு தயாரா இருந்தாங்க. They were willing to go there. அவங்க அங்க போறதுக்கு தயாரா இருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க எவ்வளவு V1 verb தெரியுதோ அவ்வளவு சென்டென்சஸ் வந்து உங்களால வந்து ஓனா மேக் பண்ண முடியும். தயாராக இருந்தேன், தயாராக இருக்கிறேன். அதாவது பிரசன்ட்லயும் சொன்னாலும் சரி இல்ல பாஸ்ட் டென்ஸ்லயும் சரி உங்களால வந்து சென்டென்சஸ் வந்து ஈஸியா மேக் பண்ண முடியும். சோ அதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கிளியரா தெரியணும். தென் இந்த am, is, or, was, were எங்கெங்க யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியரா தெரியணும். am, is வந்துட்டாலே நீங்க வந்து பிரசன்ட் டென்ஸ் சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. was, were வந்துட்டீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் வந்து நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சோ சப்ஜெக்ட் வந்து I வந்தா am, he, she, it வந்துச்சுன்னா is, you, we, they வந்துச்சுன்னா are in present tense. I, he, she, it ல வந்துச்சுன்னா was, you, they, we ல வந்துச்சுன்னா are, you, I mean were யூஸ் பண்ணிக்கணும். சோ இத வச்சு தான் சென்டென்சஸ் வந்து மேக் பண்ண போறோம். சோ willing to அப்படினா தயாராக இருக்கிறேன், unwilling to அப்படினா தயாரா இல்ல. Okay friends, I hope this lesson was very useful to you. I'll see you soon again some other interesting class. Until bye bye, take care.